கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு வெட்ட வெளியான நிலத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. நிலத்துக்கு அடியில ஏதோ ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமா, பொதுவா நம்ம மனசுல வர்ற முதல் ஐடியா ஒரு மெட்டல் டிடெக்டரை எடுத்துட்டு போய் தேடுறது தான். கரெக்ட். நிலத்துக்கு மேல அதை காட்டுவோம், பீப்னு ஒரு சத்தம் கேட்கும். உடனே அங்க ஏதோ இருக்குன்னு தோண்டி பார்ப்போம். இது கேட்கறதுக்கு ரொம்ப நேரடியான எளிமையான ஒரு விஷயம் மாதிரி தோணும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம அலச போற இந்த ஆர் வேர்ல்ட் ஆவணப்பட குறிப்புகள்ல இந்த சாதாரண பீப் சத்தம் எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களோட உசிர பணயம் வைக்குதுங்கிற ஒரு பதைப்பதைட்ட வைக்கிற உண்மையை தான் பார்க்க போறோம். உண்மைதான். அந்த மெட்டல் டிடெக்டர் கொடுக்கிற பீப் சத்தம் ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கிற மாதிரி தான் வெளியில தெரியும். ஆனா அந்த சத்தத்துக்கு கீழே இருக்கிற நிஜமான சிக்கல் என்னன்னா, அந்த இயந்திரத்துக்கு ஒரு துருப்பிடிச்ச ஆணிக்கும் 30 வருஷமா மண்ணுக்குள்ள வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நில கண்ணி வெடிக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது கம்போடியா நாட்டுல இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்தை எடுத்துக்கோங்க. பல தசாப்தங்களா நடந்த உள்நாட்டு போர்கள், வீசப்பட்ட குண்டுகள்னு அந்த நாட்டோட நிலப்பரப்பு முழுக்க இன்னிக்கும் சுமார் 5 மில்லியன் நிலக்கண்ணி வெடிகள் புதைஞ்சு கிடக்குது. 5 மில்லியன் ஒரு சின்ன நம்பர் இல்ல இது. ஆமா, 5 மில்லியன். ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல ஏர் விழும்போதோ அல்லது ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகும்போதோ அவங்க கால் வைக்கிற இடத்துக்கடியில மரணம் காத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த குறிப்புகளை நான் படிக்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சேன். என்ன யோசிச்சீங்க? நம்ம கிட்ட ட்ரோன்கள் இருக்கு, ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு இருக்கு. இவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கும்போது இந்த 5 மில்லியன் கன்னிவெடிகளை ஏன் இன்னும் நம்மால முழுமையா அகற்ற முடியல? அதுக்கான விட ரொம்ப எளிமையானது, ஆனா கொஞ்சம் அதிர்ச்சியானது. தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்திருந்தாலும் கன்னி வெடிகள் இருக்கிற இடங்கள் பெரும்பாலும் அடர்ந்த காடுகள், மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச நிலங்கள். ஓ, அப்ப மேல இருந்து பார்த்தா ஒன்னும் தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. ஒரு ட்ரோன் மேல இருந்து பார்த்தா மரங்கள் தான் தெரியுமே தவிர மண்ணுக்கு அடியில இருக்கிற பிளாஸ்டிக் கன்னி வெடிகள் எப்படி தெரியும்? ரோபோக்களை உள்ள அனுப்புனா கரடுமுரடான பாதைகள்ல அதால சரியா நகர முடியாது. அதனால இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் தான் கவச உடைகளை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இன்ச் நிலமா மெட்டல் டிடெக்டரை வச்சு தேட வேண்டியிருக்கு. இதை கேட்கும் போதே எனக்கு பகீர்னு இருக்கு. ஆமா, அந்த நிலங்கள்ல போர்க்காலத்துல வீசப்பட்ட தகர டப்பாக்கள், காலி தோட்டாக்கள், குப்பைகள்னு ஏகப்பட்ட இரும்பு பொருட்கள் இருக்கும். அப்போ மெட்டல் டிடெக்டர் ஒவ்வொரு அடிக்கும் பீப் பீப்னு கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கன்னிவெடியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சுமார் 1000 முறை சும்மா கிடக்கிற இரும்பு துண்டுகளுக்காக தோண்டி பார்க்க வேண்டியிருக்கும். அதான் யதார்த்தம். ஒவ்வொரு முறை தோண்டும் போதும் இது வெறும் ஆணியா இல்ல என் உசிர பறிக்க போற குண்டா அப்படிங்கிற அந்த மரண பயத்தோட தான் அந்த வேலையை செய்யறாங்க. இதுக்காகிற நேரமும் உழைப்பும் மன உளைச்சலும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதை மாத்துறதுக்கு இப்படி சொல்றது, தொழில்நுட்பம் தவறிய இடத்துல இயற்கை ஒரு பிரம்மாண்டமான தீர்வு நமக்கு கொடுத்திருக்கு. ஆமா, அந்த தீர்வு தான் இந்த முழு ஆவணப்படத்தோட ஹீரோ. தான்சானியாவிலேருந்து கம்போடியாவுக்கு ஸ்பெஷலா விமானத்துல பறந்து வந்திருக்கிற அந்த விசேஷ படை, ராட்சச ஆப்பிரிக்க பை எலிகள். ஒரு நிமிஷம், இத கேக்குற உங்களுக்கு என்னது எலியா? இவ்ளோ பெரிய தொழில்நுட்பத்தால முடியாதத நம்ம வீட்ல சுத்துற எலியா பண்ண போதுன்னு தோணலாம். எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த எலிகளோட உடற்குறியல் எப்படி இந்த வேலைக்காகவே செதுக்கப்பட்டது போல இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சாதாரண மெட்டல் டிடெக்டர் உலோகத்தை தேடுது, ஆனா இந்த எலிகள் உலோகத்தை தேடுறது கிடையாது. அப்புறம் எதை தேடுது? கன்னி வெடிக்குள்ள இருக்கிற TNT எனப்படும் வெடி மருந்தின் வாசனைய நேரடியா மோப்பம் பிடிக்கிற திறன் இந்த எலிகளுக்கு இயற்கையாவே இருக்கு. வாவ்! அதாவது TNTயோட வேதியியல் மூலக்கூறுகள் மண்ணுக்குள்ளிருந்து லேசா கசிஞ்சா கூட கண்டுபிடிச்சிடுமா? கண்டிப்பா. இந்த எலிகளோட மூக்குல இருக்கிற லட்சக்கணக்கான சென்சார்கள் அதை துல்லியமா பிரிச்செடிஞ்சிரும். அதாவது இரும்பு துண்டுகளை முழுசா ஒதுக்கிட்டு ஆபத்தான பொருளை மட்டும் குறிவச்சு தேடுது. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. வெடிபொருளை தேடுறதுக்கு நம்மகிட்ட தான் போலீஸ் நாய்கள் இருக்கே, விமான நிலையங்கள்ல பாக்குறோமே. நாய்களை விட எலிகளுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் தகுதி இருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. ரெண்டாவது, இவ்வளவு அபாயகரமான ஒரு வேளையில வாயில்லாத ஜீவன்களை இறக்கி விடுறோமே, அந்த எலிகள் குண்டு வெடிச்சு சிதறிடாதான்னு ஒரு பதற்றம் வருது. இந்த 2 கேள்விகளுக்கும் பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு நிலக்கண்ணி வெடி எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல பார்ப்போம். சரி. அதுக்குள்ள ஒரு பிரஷர் பிளேட் இருக்கும். அந்த பிளேட் மேல குறைஞ்சது ஒரு 5 கிலோ எடை விழுந்தாதான் அந்த குண்டு வெடிக்கும். ஓஹோ, 5 கிலோவா? ஆமா. ஒரு சாதாரண போலீஸ் நாய் சுமார் 20 முதல் 30 கிலோ எடை இருக்கும். ஒருவேளை அந்த நாய் தேடும்போது தெரியாத்தனமா கன்னி வெடியை மிதிச்சுட்டா பெரிய விபத்து நடக்கும்.
ஐயையோ! ஆமா. ஆனா இந்த ஆப்பிரிக்க ராட்சச எலிகளோட எடை ஆவணப்படத்துல பார்த்தேன். அவை முழுசா வளர்ந்த பிறகும் வெறும் 1 கிலோ அல்லது அதிகபட்சம் 1.5 கிலோ தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் இயற்கையோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். வெறும் 1 கிலோ எடை இருக்கிறதால இந்த எலி நேரா அந்த கன்னி வெடி மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆடினா கூட அந்த 5 கிலோ பிரஷர் பிளேட் தூண்டப்படாது. குண்டு வெடிக்கவே வெடிக்காது. எலிகளுக்கு 100% பாதுகாப்பு உறுதி. அப்போ நாய்களுக்கு பதிலா எலிகளை பயன்படுத்துறதுல இருக்கிற முதல் பெரிய அனுகூலம் அதோட எடை. பிசிக்ஸ் இயற்கையாவே எலிகளுக்கு சாதகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாய்கள் ஒரு குறிப்பிட்ட பயிற்சியாளரோட ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிடும். இன்னொருத்தர் கூப்பிட்டா சரியா வேலை செய்யாது. வெயில்ல சீக்கிரம் சோர்வாகிடும். ஆனா எலிகளுக்கு அந்த பிரச்சனை இல்ல, கரெக்டா? நிச்சயமா இல்ல. யாரு நிலக்கடலை கொடுத்தாலும் அவங்களுக்காக அதுங்க வேலையை பார்க்கும். அதோட வாசனை ஏற்பிகள் மனிதர்களை விட 50 மடங்கு அதிகம். இருட்டுல மண்ணுக்கடியில புதைஞ்சிருக்கிற வாசனைய நாய்களை விட ரொம்ப வேகமா இதால கிரகிக்க முடியும். சூப்பர். இப்ப அந்த பயிற்சி முறைக்கு வருவோம். ஆவணப்படத்துல லைலா அப்படின்னு ஒரு எலியோட பயிற்சி காட்சிகளை காட்டுறாங்க. ஒரு எலிக்கு எப்படி நீ இப்போ நிலக்கண்ணி வெளியே தேடணும்னு புரிய வைக்க முடியும்? நம்மால அதுகிட்ட பேச முடியாது. ஆமா. அதனால இவங்க பண்ற அந்த ட்ரைனிங் மெத்தட் எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா பட்டுச்சு. வெறும் சில வாரங்கள் வயசாகும் போதே பயிற்சி ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தான் உளவியலோட அடிப்படைகளை இவங்க ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. இத ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்வாங்க. அது எப்படி வேலை செய்யுது? ஒரு பெரிய தொட்டியில மண்ணை நிரப்பி அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப குறைவான டிஎன்டி வாசனை இருக்கிற போலி கன்னி வெடிகளை புதைச்சு வச்சிடுவாங்க. ஒரு செயற்கையான கன்னி வெடி களத்தை உருவாக்கிடுறாங்க. ஆனா அந்த தொட்டிக்குள்ள எலிய விட்டா அது பாட்டுக்கு கண்டபடி ஓடுமே, அதை எப்படி வழி நடத்துறாங்க? அதுக்காக ஒரு அளக்கும் நாடா மற்றும் ஒரு சின்ன கயிறு மூலமா எலிய ஒரு நேர்கோட்ல மட்டும் போகும்படி பயிற்சியாளர் வழி நடத்துவார். ஓ, ஓகே. எலிக்கு தான் என்ன தேடுறோன்னு முதல்ல தெரியாது. ஆனா எலிகளோட இயற்கையான குணம் என்னன்னா எப்பவும் மூக்க தரையில வச்சு மோப்பம் புடிச்சுக்கிட்டே தான் நடக்கும். சரி, அது அந்த டிஎன்டி வாசனையை கண்டுபிடிச்சிடுச்சு. இப்போ அது பயிற்சியாளருக்கு எப்படி காட்டி கொடுக்கும்? ஏன்னா நாய்கள் மாதிரி அது குறைக்க முடியாது. எலிகளுக்கு இயற்கையாவே நிலத்துல தோன்ற பழக்கம் உண்டு. டிஎன்டி வாசனைய உணர்ந்த உடனே எலி காத்துல மூக்க நல்லா உயர்த்தி ஆழமா மோப்பம் பிடிக்கும். அப்புறம் தன்னோட முன்னங்கால்களால அந்த இடத்துல இருக்கிற மண்ணை பெராண்டும். ஸ்கிராட்ச் பண்ணுமா? ஆமா, அதுதான் ஆபத்து இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான சிக்னல். மூக்கை ஏர்த்தி தரைய சுரண்டுறது. ஆனா இந்த செயலுக்கும் டிஎன்டிக்கும் எப்படி அந்த எலியோட மூளையில ஒரு தொடர்பு உருவாகுது? ஆவணப்படத்துல மார்க் அப்படிங்கிற பயிற்சியாளர் கையில ஒரு சின்ன கருவியை வச்சுக்கிட்டு கிளிக்னு ஒரு சத்தம் எழுப்புறாரு. ஆமா, அந்த கிளிக் சத்தம் ரொம்ப முக்கியம். அந்த சத்தம் கேட்ட உடனே எலிக்கு ஒரு வாழைப்பழம் அல்லது நிலக்கடலை கிடைக்குது. இந்த கிளிக் சத்தம் எதுக்கு? நேரா வாழைப்பழத்தை கொடுக்கலாமே. இந்த கிளிக் சத்தம் தாங்க இந்த மொத்த பயிற்சியோட உயிர்நலி. யோசிச்சு பாருங்க, எலி டிஎன்டிய கண்டுபிடிச்சு தரைய சுரண்டுறது, பயிற்சியாளர் பையிலிருந்து வாழைப்பழத்தை எடுத்து எலிக்கிட்ட நடந்து போய் குடுக்கறதுக்குள்ள ஒரு 5 செகண்ட் ஆயிடும். சரி. அந்த 5 செகண்ட்ல எலி பக்கத்துல இருக்கிற ஒரு கல்ல மோப்பம் பிடிச்சிருக்கலாம். இப்போ எலியோட மூளை என்ன நினைக்கும்? ஓஹோ, இந்த கல்ல மோப்பம் பிடிச்சதுக்கு தான் நமக்கு வாழைப்பழம் கிடைச்சிருக்குன்னு தக்கா புரிஞ்சுக்குமா இல்லையா? ஓ, அதனாலதான் அந்த கிளிக் சத்தம். அதாவது கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலை சேவ் பண்ற மாதிரி. கரெக்ட். எலி தரைய சுரண்டுன அந்த மில்லி செகண்ட்ல கிளிக்னு சத்தம் வந்தா, இந்த சத்தம் வந்துடுச்சு, அப்போ எனக்கு பரிசு கன்ஃபார்ம்னு எலியோட மூளைக்கு ஒரு டோபமைன் சிக்னல் போயிடுது. ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த சத்தம் ஒரு பாலமா செயல்படுது. டிஎன்டி வாசனை, தரைய சுரண்ட செயல், கிளிக் சத்தம், கடைசியா வாழைப்பழம். இந்த நாளும் எலியோட மூளையில ஒரு சங்கிலி மாதிரி பதிவாகிடுது. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலப்போக்குல அந்த டிஎன்டி வாசனையோட அளவை இவங்க குறைச்சுக்கிட்டே வருவாங்க. கடைசியில 30 சென்டிமீட்டர் ஆழத்துல புதைஞ்சிருக்கிற ரொம்ப லேசான வாசனைய கூட இந்த எலிகள் அனாயாசமா கண்டுபிடிச்சிடும். ஆனா எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் வருது. தான்சானியாவோட அமைதியான சூழல்ல ஒரு தொட்டிக்குள்ள பயிற்சி எடுக்கிறது ஒரு விஷயம். ஆனா அங்கிருந்து அதை கொண்டு போய் கம்போடியா மாதிரி ஒரு வெப்பமண்டல நாட்டுல அடர்ந்த காடுகள்ல இறக்கி விடும்போது என்ன நடக்கும்? கொஞ்சம் சவால் தானே? ஆமா, கம்போடியாவுல புது புது வாசனைகள் இருக்கும். ஒரு பக்கம் உள்ளூர் மசாலா பொருட்களோட வாசனை, இன்னொரு பக்கம் மோட்டார் பைக்குகளோட புகை, ஈரப்பதம்னு ஒரு பெரிய சென்சரி ஓவர்லோட் ஆகுமே. எலிகளோட கவனம் சிதறாதா? கண்டிப்பா சிதறும். எந்த விலங்கா இருந்தாலும் புது இடத்துக்கு போன குழப்பம் வருது, சகஜம்தான். இதையெல்லாம் முன்கூட்டியே கணிச்சு அந்த எலிகள் கம்போடியாவுல களமிறங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுக்கறாங்க. கிராஷ் கோர்ஸா? அதாவது கம்போடியாவோட உள்ளூர் சூழலை அப்படியே செயற்கையா உருவாக்குறாங்க.
மசாலா வாசனைகள், வாகனங்களோட சத்தங்கள், மீன் சாஸோட நெடி, இது எல்லாத்துக்கும் நடுவுல எலிகளை தேட விடுறாங்க. இந்த சத்தம் வாசனை எதுவுமே உனக்கு தேவையில்ல, உன் இலக்கு அந்த டிஎன்டி மட்டும்தான்னு மூளைய டியூன் பண்றாங்க. ஆமா. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நிஜமான நிலத்துல ஏமாத்துறதுக்காகவே இவங்க காலி தகர டப்பாக்கள், இரும்பு துண்டுகளையும் சேர்த்து புதைச்சு வைப்பாங்க. ஓ, மனிதர்களை ஏமாத்துற மாதிரி எலிகளையும் ஏமாத்த முடியுமான்னு டெஸ்ட் பண்றாங்களா? கரெக்ட். மனிதர்கள் மெட்டல் டிடெக்டரை வச்சு தேடும்போது எப்படி அந்த தகர டப்பாக்களை பார்த்து ஏமாறுறாங்களோ, அதே மாதிரி எலிகள் ஏமாறுதான் சோதிப்பாங்க. அப்போ அந்த தகர டப்பாவை பார்த்த உடனே எலிகள் என்ன பண்ணும்? அதான் ஆச்சரியமான விஷயம். ஒரு எலி அந்த தகர டப்பாவை முகர்ந்து பார்க்கும். ஆனா அதுல டிஎன்டி வாசனை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா அதை தாண்டி போயிடும். வாவ்! அது தேடுறது உலோகம் இல்ல, வெடி மருந்து மட்டும்தான். எந்த பழைய இரும்போ அதை திசை திருப்ப முடியாது. அப்போ ஒரு மனிதர் மெட்டல் டிடெக்டரை வச்சுக்கிட்டு 1000 தடவை குனிஞ்சு குனிஞ்சு தோண்டி பார்த்து தன் உசிரை கையில பிடிச்சுக்கிட்டு வேலை செய்யறத இந்த ஒரு சின்ன எலி செகண்ட்ல சால்வ் பண்ணிடுது. ஆமா. இதோட வேகத்தை பத்தி ஆவணப்படத்துல ஒரு தகவல் வருது. அதை பார்த்தப்போ நான் நிஜமாவே ஆடி போயிட்டேன். அந்த வேகம்தாங்க இங்க கேம் சேஞ்சர். ஒரு மனிதர் மெட்டல் டிடெக்டரை வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா ஒரு 200 சதுர மீட்டர் பரப்பளவை தேடி முடிக்கணும்னா குறைஞ்சது 5 நாட்கள் ஆகும். 5 நாட்கள் வெறும் 200 சதுர மீட்டருக்கு? ஆமாம். ஆனா அதே 200 சதுர மீட்டர் பரப்பளவை நம்ம ஆப்பிரிக்கா ராட்சச எலிகள் எவ்ளோ நேரத்துல தேடி முடிக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 15லேருந்து 20 நிமிஷங்கள்ல. 5 நாள் எங்க இருக்கு, 15 நிமிஷம் எங்க இருக்கு? ஒரு மனிதர் 5 நாள் பயந்துகிட்டே செய்யற வேலைய இது ஒரு டீ குடிக்கிற நேரத்துல ரொம்ப சாதாரணமா செஞ்சு முடிச்சிடுது. அதனாலதான் இது அவ்ளோ ஸ்பெஷல். இதோட சமூக பொருளாதார தாக்கத்தை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு கிராமத்துல இருக்கிற விவசாய நிலத்தை மனிதர்கள் தேடி சுத்தம் பண்ண வருஷக்கணக்கா ஆகும். அது வரைக்கும் அந்த விவசாயிக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆமா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அது. ஆனா எலிகளை உள்ள விட்டா ஒரு சில வாரங்கள்ல அந்த ஊரையே முழுசா சுத்தம் பண்ணிடலாம். அந்த நிலம் திரும்பவும் விவசாயத்துக்கு ரெடி ஆயிடும். குழந்தைகள் பயமில்லாம விளையாடலாம். இது வெறும் உசிரை காப்பாத்துற வேலை மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தோட வாழ்வாதாரத்தையே மீட்டெடுக்கிற வேலை. அதோட பலனை நாம ஏற்கனவே ஆப்பிரிக்காவுல பார்த்திருக்கோம். இந்த எலிகள் பல நாடுகளுக்கு போய் பல்லாயிரக்கணக்கான கன்னி வெடிகளை கண்டுபிடிச்சிருக்கு. குறிப்பா மொசாம்பிக் நாட்டுல மட்டுமே இதுங்க பல நிலக்கண்ணி வெடிகளை கண்டுபிடிச்சு அகற்றி இன்னைக்கு அந்த நாட்டை முற்றிலுமா கண்ணிவெடி இல்லாத ஒரு நாடா மாத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த வெற்றியை வச்சுதான் இப்போ 12 மாத கடுமையான பயிற்சிக்கு பிறகு கம்போடியாவிலையும் இந்த குழுவை இறக்கிருக்காங்க. இதுல ஒரு பெரிய மனமாற்றம் என்ன நடக்குதுன்னா, சாதாரணமா நம்ம வீட்டுகள்ல எலிய பார்த்தா இது ஒரு அருவருப்பான பூச்சி, நோய பரப்புற விலங்கு, சாப்பாட்டை கெடுக்கிற எலின்னு தான் துரத்தி அடிப்போம். உண்மைதான். அதுதான் பொதுமான எண்ணம். ஆனா இன்னைக்கு அதே விலங்கு மனிதர்களோட நிலத்தையும் உயிரையும் மீட்டுத்தர சூப்பர் ஹீரோவா நிக்குது. ஆவணப்படத்துல அந்த ஊரு குழந்தைகள் எல்லாம் இந்த ராட்சச எலிகளை எவ்வித பயமும் இல்லாம ரொம்ப ஆசையா தொட்டு பார்க்கறாங்க. அதுங்களுக்கு முத்தம் கொடுக்கறாங்க. ஆமா, அந்த காட்சிகள் பார்க்க ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். ஒரு வெறுக்கத்தக்க விலங்க மீட்பரா பார்க்கற அந்த பார்வை மாற்றம் இருக்கே, அதுவும் ஒரு பெரிய புரட்சி. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையில இருக்கிற இந்த தொடர்பு ரொம்ப அற்புதமானது. நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும்போது நாம எப்பவுமே தொழில்நுட்பத்தை மட்டும்தான் நம்புறோம். ஆனா பல மில்லியன் வருஷங்களா இயற்கையில பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு உயிரினத்தோட உடம்புல எந்த தொழில்நுட்பத்தால முறியடிக்க முடியாத அளவுக்கு துல்லியமான சென்சார்கள் இருக்குங்கிறத நம்ம மறந்துறோம். கண்டிப்பா. நீங்க இவ்ளோ நேரம் இந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி பெரிய பெரிய மிஷின்களை வச்சுக்கிட்டு பல வருஷங்களா நம்மால தீர்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான தரைப்பட பிரச்சனைய எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு எலி தீர்த்து வச்சிருக்கு. நிச்சயமா. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்னிறுத்த விரும்புறேன். நாம ரொம்ப சாதாரணமானதுனோ அல்லது தொல்லை கொடுக்கிற பூச்சிகள்னு ஒதுக்கி தள்ளுற பல உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. நம்மோட மிகப்பெரிய உலகளாவிய சவால்களை சமாளிக்க இன்னும் எத்தனை உயிரினங்களுக்குள்ள இது மாதிரி உலகையே மாத்தக்கூடிய, நம்ம அறிவியலையே மிஞ்சக்கூடிய வல்லமை ஒளிஞ்சிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கை கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு வியப்பான தகவலோட அடுத்த அலசல்ல சந்திப்போம்.